பார்த்தா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். முட்டை வேக வைக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அது கூடவே கல்லுப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ அதே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து கருகக்கூடாது, அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே வதக்கிக்கலாம். இது நல்லா ரெடி ஆகிட்டோடனே நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையை நல்லா கிண்டணும். அடி பிடிக்காத அளவு பண்ணிக்கோங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் பரட்டினா போதும். நல்லா நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தயாராகிடும். விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அந்த ஜூஸியாக அந்த முட்டைக்குள்ளார இறங்கணும். அந்த கரு வந்து இந்த எண்ணெய் கூட மசியும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிவிட்டு போங்க. டாட்டா, பாய் பாய்.